வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். துலா ராசிக்கு 2024 ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் ஒருத்தர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஜனவரி மாதத்துல சொல்லலாம். இதுக்கு முன்னாடி குரு 7ல் இருந்தாரு. உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களோட ராசியிலேயே உட்கார்ந்துருந்தாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ராசிகள்ல ஒண்ணுன்னு சொல்லி விரலை விட்டு எண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த துலா ராசிக்காரங்களையும் சொல்லலாம். இப்ப முன்னாடி இருக்கிற வலிமையை இல்லை அவங்களுக்கு தக்க பார்த்தோம்னா ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில இந்த துலா ராசியும் ஒண்ணு. அப்ப அவங்க இருக்கக்கூடிய இடங்களும் பார்த்தோம்னா ஒரு ஆடம்பரம் இருக்கிறது பார்த்தோம்னா நான் இப்படி இருக்கிறேன், இப்படியே நான் இறக்குற தருவாயில கூட நான் இப்படியே இருக்கணும்னு நினைச்சு போகக்கூடிய ஆளுங்க கேட்டீங்கன்னா துலா ராசிக்காரங்களா இருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், ஆனா ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா நான் இப்படி இருந்தோம் இப்படி வந்துட்டான்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய ராசியில துலா ராசிக்காரங்க மெயினா இருப்பாங்க. அப்ப அந்த அதிபதியான விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோம்னா ஒரு பக்குவமா ஒரு நடைமுறைக்கு சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு யோசிச்சு சீர்திருத்தமா செயல்படக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த துலா ராசிக்காரங்க மேக்சிமமா முதல் அல்லது 2வது இடமா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு தக்கவே இவங்களோட ராசி 7ல் களத்திர காரகாதிபதியான ஸ்தான பலத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது இந்த ராசிக்கு மேக்சிமம் பெண்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்க வீட்டு அதிபதியே சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த துளாராசிக்காரங்க பெண்ணா இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இப்போ கணவர் ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல பார்த்தோம்னா செவ்வாய் அப்படின்னு சொல்றது கணவரா பாவிக்கலாம், ஆணோட ஜாதகத்துக்கு சுக்கிரன் பெண்ணா பாவிக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டா கோச்சார கிரகத்தைப்படி லக்னத்துக்கு, அதாவது மேச ராசிக்கு 7ல் பார்த்தோம்னா முதல் ராசி, அந்த முதல் ராசி ஒரு ஆண் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ல் பெண்ணா வருவாங்க. அதே மாதிரி பெண் ராசி 7ல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 7ல் பார்த்தோம்னா செவ்வாய் வருவாங்க. இதுதான் அந்த ஒரு பாவகாதிபதியான செயல்பாடுகள் இயற்கையான தத்துவம்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி அந்த துளாராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டு 7ல் பார்த்தோம்னா செவ்வாய், அந்த செவ்வாய் பார்த்தோம்னா குருவோட வீட்டுல போய் உட்காந்துருக்கிறாங்க. இவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுறாங்க.
அப்ப அந்த பரிவர்த்தனை ஆகிறப்ப கனவுகள் ரீதியாகவும் நம்மளுக்கு நல்ல விதமான ஒரு அமைவு அமையும். நம்ம செய்யக்கூடிய தொழில் ரீதியாகவும் நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பலிதமாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னா அதை யாரால தவிர்க்க முடியும்? அதே மாதிரி 7ல் உட்கார்ந்துருக்கிற குரு வக்கர நிவர்த்தி ஆகி அவர் நல்ல விதமான ஒரு பலிதத்துல உட்கார்ந்துருக்காரு, நல்ல விதமான பார்வையில உட்கார்ந்துருக்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இடம் சுபத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமா எல்லா விதமான மாற்றங்களும் நாங்கள் அமைஞ்சு நல்ல விதமான பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டீங்கன்னா இந்த 2024 உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியே உங்களோட ராசியில கிட்டத்தட்ட இந்த வருஷம் 24ல் வந்து பார்த்தோம்னா மே மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறார். 7ல இருந்து 8க்கு போறாரு. அப்படி 8க்கு போனாலுமே உங்களோட ராசி, உங்களுக்கு இன்னொரு ராசியான ரிஷபராசியிலேயே சுக்கரனோட வீட்லயே போய் குரு உட்காரனால அதுவும் உங்களுக்கு பாக்கியத்தை தான் வலிமைப்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவரும் வந்து 7ஆம் இட பார்வையா செவ்வாயோட வீட்டையே பார்க்கறாரு. அப்ப அந்த களத்திரக்கார ஸ்தான பலத்துல நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள, வரவு செலவு சார்ந்த ஒரு பாவகாதிபதியில நம்மளுக்கு எவ்விதமான ஒரு பலிதம் ஏற்பட்டாலும் அதுல வந்து பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புல குரு பகவான் இருக்கிறப்ப நம்ம அந்த பிசினஸ் ஒரு குடுக்கல் வாங்கல் செய்யலாம் தாராளமா. அதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தனபாகிய ரீதியான பலம் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எதனாச்சும் ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், அதுவும் சூப்பரான ஒரு பலிதத்துல போய் உட்காரும். இவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட என்னென்ன விதத்துல நடந்துக்கிட்டா அவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல விதமான ஒரு வலிமை கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து என்னென்ன ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆளு துலா ராசிக்காரங்களா இருப்பீங்க. அப்ப அதுக்கு தகுந்தாற் போலயே உங்களோட ராசி அமைவு, கிரகங்களோட அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு சீர்திருத்தமா அமைய போகுது. உங்களோட ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சனி 5லயே போய் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கனாலையும், அப்ப பஞ்சமஸ்தான பலத்துல சனி உட்கார்ந்து இருக்கனால அந்த சனியோட பாவகாதிபதியான சிரமங்கள் மட்டும் குழந்தைகளுக்கு எதனாச்சும் ஒரு சிறு காய கஷ்டங்கள், சிரமங்கள், இல்ல அவங்க ரீதியா தலைகுனிவுகள் ஏற்படுத்துற மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன கசப்புகளான விஷயங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளா செய்து கொடுக்கலாம். அது தவிர்த்து வேற எந்த விதமான பாதிப்பும் சிரமங்களும் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 12ல் 6லையும் 12லையும் ராகுவும் கேதுவும் உட்காந்துருக்குறாங்க. உங்க வீட்டுக்கு என்னதான் அவங்க சுபத்தன்மை சுபகாரகாதிபதியா இருந்தாலும் எதனாச்சும் ஒரு ஈர்ப்பு இடத்துக்கு இல்லை ஒரு விரயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நிலமோ இல்லை வீடு சார்ந்த ஒரு விரயங்களோ இல்லை இருக்கிற வீடு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் செலவினங்கள் ஏதாச்சும் செய்கிற மாதிரி இருந்தோ அதில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தி அடுத்த கட்ட ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணிக்கங்க. எதில் எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம். உங்களோட ஜாதகத்தோட பலிதத்தை இதை கூட கம்பேரிசன் பண்ணி இந்த ஜனவரி மாதம் 2024 உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலாக ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்கிறப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுகிறப்ப கிட்டத்தட்ட 20, இதில் ஒரு 30%, அதில் ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்களை பார்க்குறப்ப செய்கிறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்குது, வக்கரத்தில் இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில் இருக்கிறாங்க, லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குரு நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால் நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால் நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறது அதான், ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம்.
அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம் இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு? ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுது. அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது வந்து எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்படி இயற்கை அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க வந்து சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி வந்து பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனனகான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.